போனது. நான் வாங்கிட்டு போன காசு கௌதம் பேசுறேன். சார் கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு அறிமுகப்படுத்திட்டு அவங்க மைக்கை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்க, இது ஆஃப் பண்ணிக்கங்க. சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். கேக்குது. ஓகே ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். எல்லோரும் கோடீஸ்வரரும் இணைந்த இந்த ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்த அருணாச்சலம் சார் அவர்களை வருக வருக என வரைக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்த மோகன் சார் மற்றும் அவரை அறிமுகப்படுத்த ராஜா சார் எங்கள் முதல் லீடர்ஸ் சொல்லலாம். அவங்க எல்லாரையும் வருக வருக. இங்க வந்த கோடீஸ்வரர் அனைவரையும் கணேசன் சார், ரியல்மி அவங்க பேர் போடல, நந்து, மதியழகன், மோகன் சார், விஜயபாரதி, ரஜினிகாந்த், பாபு, முத்துக்குமரன் அண்ட் அசோக் குமார் அண்ட் ஜிபிடி, அதான் ராஜா சார். அசோக் குமார் நான் தான் 2 இதுல வந்திருக்கிறேன். எல்லோரும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அருணாச்சலம் சார் கையிலும் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் கண்டினியூ பண்றார். ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஜிபிடி வந்திருக்கும் கோடீஸ்வரர் குரோர்பதி அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாமக்கல்ல இருந்து அருணாச்சலம். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனியோட பிளானை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மீதி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மோகன் சார் பண்ணுவாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனியோட வளர்ச்சி, அடுத்து நம்ம என்னென்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன செயல் திட்டம் வர இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிய ஒரு 20-25 வருஷத்துல இப்படி ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க கிடைக்கல. அப்படியே கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றபடி எதுவுமே செய்யல. ஆனா ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கூட நம்ம சேர்ந்து பண்ணி நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கல அப்படின்னா மற்ற எதுலையுமே நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புக்கு உள்ள வந்திருக்கிற அத்தனை கோடீஸ்வரருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க எனது மனமார்ந்த நன்றி. இந்த ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு உருவாக்கி கொடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சோல்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கோடான கோடி நன்றி சொல்லலாம். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மோகன் சார், அவருக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு நமக்கு ஒரு மேல வந்து இப்படி ஒரு தலைமை அமையிறது ரொம்ப ஏதோ நம்ம ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு விதத்துல ஒரு இதுல புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில வந்து நம்ம இணைய முடியும். ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிபிடிக்கு வரதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு தள்ளி போகுது வந்து அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $150 வந்தாலுமே அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க கோடீஸ்வரன் ஆக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா பிளான் இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி வழி நடத்தாங்க அப்படின்னாக்க அவங்க அத்தனை பேருமே கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 500% வாய்ப்பு இருக்கு. 100%, 200%, 300% இல்ல, 500%, 1000% வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வரவங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. இதை நீங்க எடுக்கும் போதே நம்ம சொன்ன யாரு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த ஒரு முடிவு பண்ணாதீங்க. நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்கும். முடியும்னு நினைச்சீங்கன்னா நடக்கும், முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா நினைக்க போறது நீங்க தான். அந்த மனம் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செயல்படுத்தும். அதனால இந்த முடியாது, ஆகாது, போகாதுங்கிற வார்த்தையை எந்த வார்த்தையை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லைங்கிற வார்த்தையை தயவு செய்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பணம் வரணுமா, பணம் அவர்கிட்ட இருந்து பேமெண்ட் வரணும். இன்னைக்கு ஒருத்தர் கொடுக்கணுமா, நாளைக்கு தரேன், எனக்கு வர வேண்டிய பணம் நாளைக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு போனா கூட அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க நாளைக்கு தேவை அப்படிங்கறத சொல்லுங்க. அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், புளியா இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கு உண்டான வேலை செய்வோம். தேவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகும். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து நம்ம ஜிபிடில ஒரே ஒரு வேலை செஞ்சீங்கன்னா போதும். ரெகுலரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல நம்மளுக்கு வந்து 4 மீட்டிங் நடக்குது. அந்த 4 மீட்டிங்ல வந்து
ஒரு நாள் ஒரு 7 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 1 மணி நேரம் நீங்க வந்து ஜூம் மீட்டிங் ஒதுக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற வந்து பாடம் மாதிரி தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து படிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 15 to 20 வருஷம் படிச்சாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்து வேலைக்கு போக முடியும். அதே மாதிரி நீங்க ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நீங்க தொடர்ந்து உங்க உழைப்பை போடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கோடீஸ்வரர் ஆகிறது நாங்க நினைச்சா கூட தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய வேலை, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் யாராலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இது வந்து மத்த மாதிரி நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு சொல்லி ஒரு வேணும் ஒரு நிப்பாட்டு, இவர் வேணாது அவருக்கு வந்து சேர்த்து கொடு, இவர் நல்லா ஒர்க் பண்ணுவாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வேலையே இல்லை. அவங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அந்த பொசிஷனுக்கு உண்டான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 7 வகையான வருமானம் இருக்கு, ஒரு 7 வகையான பிளான் இருக்கு. முதல் வருமானம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ட் 150 பண்ணாலும் சரி, 300 பண்ணாலும் சரி, 600 பண்ணாலும் சரி, 1200 பண்ணாலும் சரி, 2400 பண்ணாலும் சரி, 4800 பண்ணாலும் சரி, 9600 பண்ணாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுல வந்து பாத்தீங்கன்னா 5% கிடைக்கும். அவங்க வித்ரா போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா 2% கிடைக்கும். உங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $7000 கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2% கிடைக்கும். $14,000 கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3% கிடைக்கும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அதுல மோனோலைன் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 30% நம்ம வந்து ரீடாப் கையில கொடுத்துருவாங்க. ஒரு 60% வந்து ரீடாப் பண்ணிடுவாங்க. 10% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோனோலைன் இன்கம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய இன்கம் இருக்கு. 3 மில்லியன் இன்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்கமுக்கு பஞ்சமே இல்லை சார். ஆனா நீங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை தான். வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7, 8 வகையான வருமானம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்தந்த லெவலுக்கு போகும்போது உங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலம் போனோம். சேலம் போகும்போது பாத்தீங்கன்னாக்க அவர் மோகன் சார் போன் பண்ணாரு. அவர் வந்து முருகானந்தம் சார் வந்து பக்கத்துல உட்கார்ந்தாரு. எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. புதுச்சத்திரம் தாண்டுறேன். அவர்கிட்ட நான் ஆண்டூர் கேட்டு தாண்டிட்டேன்னு சொல்லுங்க சார் அப்படிங்கிறேன். சார் புதுச்சத்திரம் தான் சார் தாண்டுறேன். 10 நிமிஷம் ஆண்டூர் கேட்டு தாண்டுறேன் சார். நீங்க போன் பண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஆண்டூர் கேட்டு சொன்னாரு. அவர் பேசி அவர் போன் எடுக்கல. அவர் வந்து அடுத்தாப்புல போன் அட்டன் பண்ணும்போது ஆண்டூர் கேட்டு தாண்டியாச்சு. எனக்கே நம்ம போக வேண்டிய இடம் எங்கேயும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எந்த வண்டியில போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன ஸ்பீடு போகும், எப்படி அதை டைமை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையோட நீங்க போனீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்றத வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களால ஜெயிக்க முடியும், ரீச் பண்ண முடியும். அதே நம்ம சேலத்துக்கு போகணும் அப்படின்னு நடந்து போனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க எத்தனை மணி நேரமானாலும் ஆகலாம். சைக்கிள்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஆகும். பஸ்ல போனா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஆகும். கரெக்டா நேத்து கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துல நாமக்கல் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் 45 நிமிஷத்துல போய் சேலம் போனோம். அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேகமும் விவேகமும் அது மேல ஒரு ஆர்வமும் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலையை செயல்பட முடியும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா இதுல 7 வகையான பேக்கேஜ். அதுல வந்து $150. அதுக்கு முதலீடு வந்து பாத்தீங்கன்னா $14,000. இந்த $14,000 நீங்க பண்ணி சார் அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வாங்க சார். ராஜா சார். சார் ராஜா சார் கேக்குதுங்களா? சரி பரவாயில்ல சொல்லிடுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து $150 பேக்கேஜ். இந்த $150 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முதலீடு வந்து $14,000. இந்த $14,000 போடும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் புரியாத விஷயம். நீங்க ஒரு $14,000 போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களால $5,00,000 கொடுக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை தான். இதை பொறுத்தவரை என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம போடக்கூடிய பணம் இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க. நம்ம போடக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த $150 ஒரு நாளைக்கு வந்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் தான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய $150 அவங்க கம்பெனி வந்து 2% கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு வந்து ரோபோட்டுக்கு வந்து
சனி ஞாயிறு லீவ் இல்ல, நானும் போட்டிருக்கேன் அந்த வந்து மாதிரி. பாத்தீங்கன்னாக்க நைட்டு பகல் கணக்கு இல்ல. அது வந்து 24 மணி நேரமும் ரோபோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மாசத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 20 நாள் கொடுக்குறாங்க. மீதி வரக்கூடிய 10 நாள் கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்க அந்த 2% அப்படின்னா ஒரு நாளைக்கு $3 வரும். அந்த $3 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $60 கிடைச்சிருக்கும். இந்த $60 அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில கொடுத்து நீங்க மாசம் வித்ரா போட்டுக்கலாம், $18 போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க 60% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து மறுமொழியீடா பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கறதுக்கும் கம்பெனியால கொடுக்க முடியும் அப்படிங்கிற வர நம்பிக்கை காரணமே இந்த இடம் தான். ரெண்டாவது 60% நமக்கு வர பணத்தை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஈடாப் பண்ணிடுறாங்க. மீதி 10% வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி சேலரியா கொடுத்துட்றாங்க. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு வந்து 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 186 வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். அதுக்கு வந்து ஒரு $74 2வது மாசம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு $22 கொடுத்துருவாங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $44 வந்து டாப் அப் ஆகும். 3வது மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $230. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $92 வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மொத்தம் வந்திருக்கும். அதுல வந்து $27 உங்க கையில கொடுத்துருவாங்க. உங்க அதுக்கு ரீடாப் அப் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $55 போயிடும். அடுத்து 4வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? $285 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது கிடைச்ச வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 114. உங்க கையில 34 போயிடும். உங்களுக்கு வந்து ரீடாப் அப் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $68 போயிடும். இப்படியே மாசம் மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க முதலீடு 60% திருப்பி உங்ககிட்டயே முதலீடு டாப் அப் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30% எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து 15 மாசத்துல $18, $22, $27, $34, $42, $52, $65, 81, 100, 124, 154, 189, 245, 304. கடைசி மாசம் பாத்தீங்கன்னா 377. மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1850 நீங்க வந்து வித்ரா போட்டிருப்பீங்க. அதோட மதிப்பு $1,66,000. நீங்க போட்டதுல 30% வந்து பாத்தீங்கன்னா $1,66,000 எடுத்துட்டீங்க. உங்களோட வந்து பாத்தீங்கன்னா 60% மறுமொழியீடு ஆகுது பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா 150, 186, 230, 285, 345, 349, 545, 576, 838, 1039, 1289 இப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா $3,901 கிடைக்கும். அதை நீங்க பணமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா $3,51,000. மொத்தம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 160 இதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட்டுனீங்க அப்படின்னா $5,17,000 சார். நீங்க எந்த வேலையும் செய்யாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு $150 14,000 முதலீடு போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற வேலையை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு $5 லட்சம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு $300 போட்டீங்க அப்படின்னா $10 லட்சம் கிடைக்கும். $600 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $20 லட்சம் கிடைக்கும். ஒரு $1,500 போட்டீங்கன்னா $40 லட்சம் கிடைக்கும். ஒரு 2,400 போட்டீங்க அப்படின்னா $80 லட்சம் கிடைக்கும். $4,800 போட்டீங்க அப்படின்னாக்க $1,65,00,000 கிடைக்கும். $9,600 நீங்க போட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து $3,4 கோடி கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இதுல லாப நஷ்டம் அணிஞ்சிருப்போம். அதுல நீங்க பேசுறீங்க. இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $150 பேக்கேஜ்ல நான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் வந்து $9,600 வந்தாருன்னா இது வரைக்கும் இருந்த அதர் கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் என்ன பேக்கேஜ்ல இருக்குன்னா அது இருந்தாலும் எனக்கு வரும். அப்ப நான் ஒரு $9,600 பேக்கேஜ்ல இருந்து நான் $9,600 பேக்கேஜ் எடுத்தேன்னா எனக்கு வருமானம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கிடைக்காது. ஆனா நம்ம ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க $150 இருந்தாலுமே நீங்க $9,600 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக்கேஜ் பிசினஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய 5% கிடைக்கும். அவர் வித்ரா போடல வந்து பாத்தீங்கன்னாக்க 2% கிடைக்கும். உங்க கம்பெனியோட வந்து growth ஆகுறதுல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அதுல எந்த விதமான வருமானமும் குறைபாடு இல்லாம கரெக்டா கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை, யாரும் அனுபவிச்சது இல்லை. அதை வந்து சிறப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வெற்றி பயணத்தை வந்து நாங்க வந்து நடந்துட்டு இருக்கோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து நீங்க வந்து இதுல செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னாக்க உங்க தெரிஞ்ச நண்பர் வந்து அவர் செய்வாரு செய்ய மாட்டாரு அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண வேண்டாம். அவங்ககிட்ட இந்த பிளானை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ணிட்டு பண்றதோ பண்ணாத அவர் சௌரியம். இதுல நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு வேலை தான். 10 கொண்டு தான் சார் ரிசல்ட். இந்த 10 கொண்டு ரிசல்ட்டுக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர்
அப்போ 100 பேர்த்துல பேசுறீங்கன்னா 10 பேர் வருவாங்க. அந்த 90 பேருமே இந்த 10 பேர் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்க பார்த்துட்டு கண்டிப்பா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் நல்லா கவனிங்க சார். நீங்க வந்து நம்மள யாரும் பார்க்கல, நம்மள கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒவ்வொரு செயலையும் செய்யறத வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ச் பண்றத விட உங்கள வந்து சார்ந்த மக்களும், உங்க தெரிஞ்ச மக்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏது பண்ணிட்டு இருக்கான்? எப்படி வருமானம் வந்துட்டு இருக்கு? அப்படிங்கிற மாரி பண்ணிக்கும் போது, நம்மளோட வருமானம் வருதுன்னு தெரிஞ்சா, இன்னைக்கெல்லாம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா, யார் யாருகிட்டலாம் நான் பேசிட்டு அவங்கள வந்து விட்டனோ, அவங்களோட ஃபோனே பண்றதில்ல. கிட்டத்தட்ட 2, 3 மாசம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சரி அவன் வரட்டும் பேசிக்கலான்ட்டு. இப்ப அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னாக்க, என்ன சார் 2, 3 மாசம் ஆச்சு முதல்லலாம் கால் பண்ணிட்டே இருப்பீங்க. காலே பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல சார் நீங்க நானும் உங்கள்ட்ட தகவல் சொன்னேன். நீங்க வந்து பார்க்குறேன்னீங்க. சரி உங்களுக்கு எப்ப பிரியப்படுதோ அப்போ வாங்க சார். அப்படிங்கிற மாரி தான் சார் விட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வாங்க வெல்கம் சார். நீங்க எப்ப வந்தாலும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னாக்க, எங்களோட ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருப்போம். நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது, அவங்க 2வது நாள் ஐடி போட்டுறாங்க. இது இயல்பா நடந்துட்டு இருக்கு சார். இதுல வரக்கூடிய நபர் அவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு நம்ம ஜிபிடில மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 14,000 அவங்க போட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, 1,85,00,000 சம்பாதிக்கிறதுக்கு இதுல வந்து வாய்ப்பு இருக்கு. அவங்க போட்ட காச வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல அவங்க கையில எடுத்துக்கலாம். வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, 3 மாசம் சேர்த்து அவங்க வந்து டாப் அப் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்க, மொத 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,00,000. அடுத்த ஒரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,00,000. அடுத்த ஒரு 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 1,65,00,000. அது கடைசியா ஒரு ரூ. 5,00,000 நீங்க போட்டீங்க அப்படின்னாக்க, நீங்க பண்ணக்கூடிய ஒரு $150 ஐடியில நீங்க உள்ள வந்தீங்கன்னாவே, நீங்க கோடீஸ்வரர். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதே நீங்க ஒரு 4 ஐடி போடுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு 8 டூ 10 கோடி சர்வ சாதாரணமா உங்களால சம்பாதிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது, கிடைக்க போறதும் இல்ல. அதனால இந்த வாய்ப்ப வந்து வந்தவங்க அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க செயல்படுங்க. அத்தனை பேர் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஜிபிடி உங்களுக்குள்ள போகுதோ, நீங்க 10 பேர்த்துல பேசுறீங்களோ, அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் வந்து நீங்க அப்ளைன்னு கால் பண்றீங்களோ, அப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்னடா யார்கிட்ட கேட்கறது, பிடிக்கிறது, அவரையே பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து உங்களால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு பேசி உங்க அப்ளோனோட டச்ல இருக்கீங்களோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாரி. அப்ப அவங்க பேசக்கூடிய வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். வந்திருக்க அத்தனை கோடீஸ்வரருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, எனது மனமார்ந்த நன்றி. எனது உணவுபூர்வமான நன்றி. என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்த விஷயம்லாம் இருக்கு. மோகன் சார் பண்ணுவாரு. அவரை வந்து வெல்கம் பண்றேன். வாங்க சார், மோகன் சார் வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு 4 மாசமா நான் போராடி 5வது மாசத்துல தான் அருணாச்சலம் சார் தான் நான் பிடிச்சேன். அருணாச்சலம் சார் வந்து நம்பவே இல்லை ஆரம்பத்துல. என்ன சார் நீங்க 15 மாசத்துல 80 கோடி ரூபாய்னா எங்க சார் காது குத்துறீங்க? எப்படி சார் இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சார் கேட்டாரு. சார் முடியும் சார், நான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். 5 மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. நான் சார் நான் சார் சத்தமே பேசுறது கேட்கல. கட்டாய் வருது சார். கேக்குது பேசுங்க. சார் கேக்குது பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார் கேக்குது. ஓகே சார். ஓகே. சோ 4 மாசமா போராடி 5வது மாசம் தான் அருணாச்சலம் சாரு உள்ள வந்தாரு. இதோட இன்கம் தெரிஞ்சுக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியா ஜூம் மீட்டிங் நடத்துறாரு, பட்டையை கிளப்புறாரு. அருணாச்சலம் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இப்ப வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே சார், ஓகே. சோ இந்த கம்பெனியை வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கு என்னுடைய முதற்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவு இழக்கிறதுக்காக ஒண்ணும் இல்ல. வெறும் 16,000 ரூபாயில உள்ள வந்து ஒரு 15 மாசத்துல 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கலான்னு கம்பெனி நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா பிளான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது ஒரு இளைஞன் ரொம்ப வந்து வெக்ஸான ஒரு இளைஞன் வாழ்க்கையில வந்து எப்படியோ ஜெயிச்சாகணும், ஏன்னா பண்றதுங்கிற ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா ஆளாளன்னு அலையிறான், ஊரும் அலையிறான். நாம வந்து சக்சஸ் பண்ணிடணும், எதுலையாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரும் அலையிறான். அப்படி ஊரும் அலைஞ்சு
கண் போன போக்குல கால் போன போக்குல வேலை தேடி அப்படியே போறான். கடல் வரவா போறான். அந்த கடலை பிடிச்சிட்டே போறான். போன ஒரு குகை வருது, ஒரு மலை வருது. அந்த மலைக்குள்ள ஒரு குகை. அந்த குகைக்குள்ள போகும்போது இருட்டு கட்டிடுது. அப்புறம் என்ன செய்யறான், நைட்டு வந்து அந்த குகையில தங்கிக்கிறான். தங்கி காலையில எந்திரிக்கிற போது கண்ணுல வந்து ஏதோ சின்ன சின்ன உருண்டைகள் தென்படுது. ஏழு உருண்டைகள் எதுவும் தென்படுதுன்னு பார்த்தாக்கா களிமண் உருண்டை. 12 உருண்டைகளை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், வெளியில வரான். வெளியில வந்து வெறும் களிமண் உருண்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கடல்ல வீசிட்டா வரான். கடல்ல வீசிட்டு வந்து கடைசியா ஒரே ஒரு உருண்டை தான் கையில இருக்குது. சரி, இந்த உருண்டையில என்னதான் இருக்குன்னு பாத்துடலாமே அப்படின்னு 11 உருண்டையை வேஸ்ட் பண்ணிட்டு 12வது உருண்டையை வந்து விரிச்சு பாக்குறான். அதுல ஒரு வைரக்கல் இருக்குது. அப்பதான் இவன் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ, இவ்வளவு நேரம் நம்ம வீசந்த வைரக்கல்ல, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு லைஃப்ல ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும்னு நினைச்சோம். நம்முடைய கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டுமேன்னு சொல்லி கடைசி அந்த ஒரு வைரக்கல்ல மட்டும் தூக்கிட்டு போனானா. அப்ப 11 வைரக்கல்ல அவன் கைவிட்டு போயிடுச்சு. இதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் கடவுளை விழுந்ததுல கேட்ட கிடைக்குமாது, ஏன்னா களிமண்ல கரைஞ்சு அது உள்ள போயிடும். அதே போல அற்புதமான ஒரு வாய்ப்பு ஜிபிடி பாட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஜிபிடி பாட்ல நீங்க உள்ள வந்துட்டாக்கா கண்டிப்பா 15 மாசம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மோனோலைனுங்கிற இன்கம் நீங்க பாத்துருக்கு. 15 மாசத்துல 80 கோடி சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஜிபிடி நிறுவனம் கொடுத்திருக்குது. ஆடம் ஸ்டூல்மேனுங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அவரு வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா போராடி ஒரு ரோபோட் உருவாக்கிட்டார். இந்த ரோபோட் உருவாக்கி யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டார். ஸோ கம்பெனி லீகல். இது வந்து அன்லீகல் கிடையாது, லீகல், பக்கா லீகல். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டீட்டெயில் கூகுள்ல சர்ச் பண்ணிக்காங்க. மூணாவது, இந்த ரோபோட் எங்க சார் அருணாச்சலம் சார் சொன்னாரு இவ்வளவு பேர் இன்கம் நம்ம கொடுக்குதுன்னு சொன்னாரு, எங்க சார் இவங்க சம்பாதிச்சு கொடுக்க போறாங்க, எப்படி சார் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோபோட்டு ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிற மாதிரியான ரோபோட்டு 4 வருஷமா போராடி உருவாக்கிட்டாரு. 4 வருஷம் போராட்டத்தின் விளைவு ஒரு அற்புதமான, அதாவது ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிற மாதிரியான ரோபோட்டை உருவாக்கி பினான்ஸ்ல கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பினான்ஸ் வந்து எவ்வளவு பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ பினான்ஸுக்குள்ள இந்த ரோபோட் உள்ள நுழைச்சுக்கிட்டாரு. உள்ள நுழைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10% 20% 30% ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்குது. அப்படி எடுக்கிறதுனால இந்த கம்பெனி நமக்கு மிகப்பெரிய அளவுல இன்கம் கொடுக்குது. ஸோ இன்கம் வந்து சாதாரண இன்கம் இல்ல, 15 மாசத்துல 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கம்பெனி நமக்கு கொடுத்துருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு 4500 பேர் தாண்டிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன அறிமுகப்படுத்த செய்த ராஜா சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த கம்பெனி மூலமா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் சாதாரணமா சம்பாதிச்சிட்டாங்க 10 மாசத்துல. ஒருத்தர் போன் பண்றாரு, 20 லட்சம் கடை கட்டிடு சார், வாழ்த்துக்கள் சார். நான் ஒரு கார் வாங்கிட்டு சார், வாழ்த்துக்கள் சார். நான் கோல்டு வாங்கிட்டு சார், வாழ்த்துக்கள் சார். நான் இடம் வாங்கிட்டு சார், வாழ்த்துக்கள். நான் கூட ஒரு 6 லட்சம் ரூபாய் போட்டு அருணாச்சல சார் கிட்ட தான் ஒரு கார் வாங்கினேன் ஃபீல்டுக்கு போறதுக்காக. ஸோ இதெல்லாம் எது சாத்தியம்? 100% ஜிபிடியில மட்டும்தான் சாத்தியம். அப்ப ரோபோட் நமக்கு என்ன பண்ணுது? லாஸே இல்லாம ப்ராஃபிட் மட்டும்தான் எடுக்குது. அதுவும் பினான்ஸ்ல கிரிப்டோ கரன்சில எடுக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய இன்கம் சாத்தியம். வேற எந்த கம்பெனியும் இவ்வளவு பெரிய இன்கம் சாத்தியம் இல்லை. நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், எது பண்ணாலும் கொடுக்க முடியாது. காரணம், ஒரு பொருள் வித்தாலும் இன்புட் வந்தாலும் அவுட்புட். எந்த ஒரு பொருளையும் வித்து உள்ள வரணும், வந்தாதான் அவனால அவுட்புட் கொடுக்க முடியும். ஆனா நம்ம ஜிபிடி ஒன்லி ரோபோட் பினான்ஸுக்குள்ள ட்ரேட் பண்றதுனால மிகப்பெரிய ஒரு கடல் இந்தியன் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ். அந்த பினான்ஸுக்குள்ள ரோபோட்டை ட்ரேட் பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய இன்கம் இந்த கம்பெனி நமக்கு கொடுக்குது. அதனால தயவு செஞ்சு ஏனோ தானோன்னு இருக்காம, சார் என்னுடைய அருமை நண்பர் கணேஷ் சார் லைன் இருக்கிறாரு, ரஜினி சார் லைன் இருக்கிறாரு, மேடம் லைன் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு இது வரைக்கும் நம்ம காலம் கடந்தது போதும். நீங்க ஐடி போட்டு 2 மாசம் 3 மாசம் இருக்கும் எடுத்திருப்பீங்க, பேமெண்ட் எல்லாம் தெளிவா பார்த்துருப்பீங்க. ஸோ இனி கொஞ்சம் பாஸ்ட் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். ராஜா சாரு மாசம் 2 மாசம் இருக்க 3 மாசம் இருக்க தமிழ்நாட்டுக்கு வருவாரு, அவரும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் நான் வர்றேன், உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். பெரிய லெவலில் நீங்க சக்சஸ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும். ஸோ கடைசி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, முடியாதது முயலாதது மட்டுமே. உங்களால எது முயற்சி பண்ண முடியலையோ அது கண்டிப்பா முடியாது. முயற்சி பண்ணுனா எல்லாமே நடக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வெல்கம் ராஜா சார், நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். நன்றி, ரொம்ப நன்றி ஜேவிஎம் சார். அருணாச்சலம் சார் உண்மையிலேயே அவரை பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து இந்த பிசினஸ் பிளான் வந்து ஜேவிஎம் சார் தொடக்கத்திலேயே சொல்லி ஒரு 5 மாசம் வரலும் இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரை அந்த வழியில நாமக்கல் போகும் பொழுது வரும் பொழுது முதலாவது வந்து நம்ம ஜேவிஎம் சார் ஒரு ஃபிலிம் டைரக்டரா இருக்கிறதுனால அவர் பேசவே என் மனசுல வந்து டி ராஜேந்திர மாதிரி ஒரு டயலாக் உருவாக்கிட்டேன். அது உங்களுக்கு சொல்றேன். ஜேவிஎம் சார் தமிழ்நாட்டின் தங்கம், நம் மக்களுக்கு வழிகாட்டும் சிங்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதனால வந்து மக்களுக்கு வழிகாட்டும் சிங்கம்னு வச்சிடலாம் சார். ராஜா சார் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் தங்கம் சிங்கம். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி ராஜா சார். ஏன்னா அந்த ஒரு மனிதன் கிட்ட சொல்லி துள்ளி குதிச்சு இந்த பிசினஸ் கேட்டு இது நம்ம எப்பவுமே வெற்றி பெறறதுக்கு வந்து அருமையா நல்ல ஒரு அருமையான கருத்துக்கள். இன்னும் தொடர்ந்து 11 மாசமா இவரு சிம்பிளா ஒரு கார் வாங்கியிருக்கிறாருன்னா கூட சார் இந்த காலத்துல வந்து எல்லாருக்கும் வந்து சம்பாதிச்சு கார் வாங்குறதுன்னா என்ன வேலை ஜாப் அது இதுன்னு அது வீட்டுக்கு செலவுக்குன்னே ஒரு கனவாவே இருந்துருது சார் ரொம்ப பேருக்கு. அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் கார் வாங்கணும் வாங்கிட்டு. இன்னைக்கு அவர் இப்ப நிலம் வாங்கணும்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், வாங்க போறாரு சீக்கிரமா. அது மாதிரி வந்து கட்டுறதுக்கு ஒரு நாள் வரும். இன்னைக்கு வந்து 5 மாசம் காரியத்தை ஒரு செயலை அடிக்கடி செய்யும் பொழுது நம்ம அந்த காரியத்தினுடைய மாஸ்டர் ஆயிடுறோம் சார். உண்மையிலேயே எத்தனை பேர் பாருங்க ஒரே காரியத்தை ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஹீரோ ஹோண்டாவை பாருங்க, அவர் வந்து சும்மா பஞ்சர் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் இருந்து இன்னைக்கு பெரிய சரிங்களா. அது மாதிரி வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க நாட்கள் வந்து நமக்கு வந்து அப்பெல்லாம் 30 வருஷம் இதையும் என்ன அவரை பாருங்க, RR பிரியாணி பாருங்க, இது மாதிரி எல்லாம் அவங்க 30 வருஷத்துக்கு அப்புறம் ஜொலித்து இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா நம்ம ஜிபிடில வந்து ஒரு 15 மாசத்துல நம்ம வந்து நம்ம லைஃப் ரிட்டையர்மெண்ட் ஆயிரலாம் சார். ஒரு 2 கோடி சம்பாதிச்சா போதும் சார், நம்ம லைஃப்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிரலாம் சார். அவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சு ரொம்ப பேர் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஒரு மேடம் இருக்கிறாங்க கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு, ஓசூர்காரங்க சேலத்துக்காரங்கன்னா அவங்க இப்ப ஹைதராபாத் இருக்கிறாங்க. அவங்க வந்து 2 முறை சார் இந்த ஜிபிடில சம்பாரிச்சு நான் கோல்டு வாங்கியிருக்கிறேன் சார். இன்னொரு மேடம் அவங்க வந்து 1,60,000 ரூபாய்க்கு அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு அவங்க இதுல வந்து பேசவே தெரியாது அவங்களுக்கு, வெளியில போக முடியாது. இன்னைக்கு வந்து ஐடிஸ் 4 ஐடி ஒரு எல்ஐசில இருக்கிற ஒரு பெரிய ஆபீஸ்ல இருக்கிற டாப் லீடர் அந்த மெயின் ஹெட்டே அவர் தான். அவர்கிட்ட இன்சூரன்ஸ் செக்டர்ல இவர் கூப்பிட்டு எனக்கு வந்து நீங்க அந்த இன்சூரன்ஸ்க்காக IRDA எக்ஸாம் எழுதி படிக்கிறதுக்கு கூப்பிட்டு இவங்க நம்ம ஜிபிடில அவரை கூப்பிட்டாருங்க, சேர்க்க வச்சுட்டாங்க. அது மாதிரி வந்து நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள அவ்வளவு ஆக்க சக்தி அவ்வளவு வில் பவர் வந்துடும் சார். ஜனங்க வந்து அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து பேசினா ஒரு முறை சொன்னாவே போதும் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க சார். அவ்வளவு ஆறா நம்ம உள்ள பதிஞ்சு வந்துடும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து தொடங்கும் பொழுது நானும் மோகன் சார் 2 பேரும் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு 4500 பேரை வந்து அவரோட டவுன்லைன்ல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்னா 11 மாசத்துல இது ஒரு பெரிய ஒரு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் சொன்னார் சார். என்னைக்கு கேட்கணும் சார், கேட்டாதான் நமக்கு கிடைக்கும், கேட்காம கிடைக்கவே கிடைக்காது. பிசினஸ் பிளான் நீங்க இன்னைக்கு பாருங்க பகலா வந்து பிரசன்டேஷன் கொடுக்குறோம், பிசினஸ் பிளான் கொடுக்குறோம், அப்படியே வர்றவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, போறவங்க போய்கிட்டே இருப்பாங்க சார். ஜூம்ல கூட வருங்க, குரூப் மீட்டிங்ல குரூப்ல வாங்க எல்லாரும் லெஃப்ட் ஆகுவாங்க. அது அவங்களுக்கெல்லாம் இல்ல சார், அவங்களுக்கெல்லாம் அது புரியாது. ஜூம்ல வந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க, அது கொடுக்கப்படல. ஆனா இதுல வந்து நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறது இல்ல, ஆனா என்ன செய்யறாங்களோ அதை விரும்புறது இல்ல, ஆனாலும் அதைத்தான் செய்வாங்க. எதை விரும்புறாங்களோ அதை செய்யவே மாட்டாங்க. எதை விரும்பலையோ அவங்க அதுலயே நுழைஞ்சு கிடப்பாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு 2க்கும் நாம விரும்புறது நமக்கு நல்ல வண்டி, புது காரு, புது வீடு, நல்ல ட்ரெஸ், ஃபாரின் டூரு, வைஃபுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும், புடவை வாங்கி கொடுக்கணும், அது மாதிரி எல்லாம் வந்து நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம உழைக்கிறது இல்லை. அது பின்னாடி அதை எப்படி செய்யறது, அதை எப்படி நம்ம கொண்டு வரணும், ஒர்க் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்வோம், விரும்பாததை
எது பிடிச்சது நம்ம இந்த டிக்டாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் சினிமா பார்க்கறதும் வேற யாராவது கிட்ட அரசியல் பேசி நம்மளுடைய முழு நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலதான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்போம். ஆனா அது நம்ம விரும்புறது கிடையாது. சோ அதனால நம்ம விரும்புறத செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்ரிடே பிராக்டிஸ். சச்சின் தெண்டுல்கர் இன்னும் நெட்ல போய் ஒரு பெரிய கிரிக்கெட்டரா இருக்கிறார். அது மாதிரி கட்டுறோம் டெய்லி சார். ஒரு ஜிம் பாடி பண்றாங்கன்னாக்க டெய்லி மாதிரி. ஆனா இதுக்கு உடம்பு மனசு உதாரணமா இருக்குது. இதுல ரொம்ப பேர் பேச்சு திறன் பேச தெரியாத பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியே வர்றாங்க, பேசுறாங்க. ஹாப்பி குரூப்லயே பாப்பீங்க ரொம்ப பேருக்கு இப்ப போட்டோ போடுறது இருக்குல்ல. ஆனா இப்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை சார், நம்ம ஃபேமிலிக்காக நாங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க உங்க குடும்பத்தை முன்னேற எல்லா வசதியும் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை சார். 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு எதுவும் இல்லாத வெறுமையா நம்ம வெளியே வர்றோம். ஆனா இங்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் உழைச்சோமா, வேலை செஞ்சோமா, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை லைஃப் லாங்கா நம்ம அப்படியே செழிப்பா மாத்திக்கலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி. இதோட முடிக்கிறது. ஆமா, நன்றி. ஜெயிக்கலாம் மாமா, வாங்க. வெல்கம் ஜெயசீலன் சார். மாமா கேக்குதுங்களா? அம்மா வெல்கம். சார் ராஜா சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு கணேஷ் சார் இன்னைக்கு ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள் கணேஷ் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல இருந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ரவி சார் இன்னைக்கு ஒரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ரவி சார் உண்மையா சொல்றேன், தொடக்கம்னு இருந்துச்சுன்னா நல்லா சேலம் ஜெயசீலன் சார் சேலம் ரகுன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்தார். அவரு ஆக்டிவேஷன் பண்ணிருக்காரு எனக்கு டைரக்டா. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நானே. உங்களுக்கு நாங்களும் சேர்ந்து ஓகே, வாழ்த்துக்கள் 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 சார், வாழ்த்துக்கள். ஐடி போட்டாரு சார் மோகன் சார். ஆமா, வாய்ஸ் பிரேக் ஆகி வருது பாருங்க சார். நாராயண் சார் பிரேக் ஆகி வருது பாருங்க வாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஜிபிடியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை கோடீஸ்வரர்களாக அனைவரையும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு களமிறங்கி இருக்கக்கூடிய எனது மாப்பிள்ளை அருணாச்சலம் மற்றும் அவரோட டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது உண்மையிலேயே ஒரு 20 மாதம் ஒரு கடின உழைப்பெல்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு. நமக்கு தெரிந்த உறவுகளுக்கு இதை பற்றி வாரத்துல ஒரு நாள் கலந்துக்குங்க அப்படின்னு நம்ம பேசலைனாலும் அவங்கள பேச வச்சு ஒரு சிறிய முதலீடு மூலமாக பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும்னு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பார்க்கணும்ல. அந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பை தான் அருணாச்சலம் அவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரம் ஒரு சிறப்பான சம்பவத்தோடு உங்களோடு நான் உரையாற்ற இருக்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி மாமா, நன்றி. கணேஷ் சார், உங்களுடைய வார்த்தை ஒரு 2 வார்த்தை ஷேர் பண்ணுங்க சார். உங்களோட 3வது டைரக்ட் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி சார். ராஜா சார் வணக்கம், மோகன் சார் வணக்கம், அருணாச்சலம் சார் வணக்கம். வணக்கம் சார்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நம்ம ஜிபிடில வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு 25 பேரை கலந்துப்பாங்க சார். அந்த அளவுக்கு ஐடி உள்ள வந்துட்டு இருக்கு சார். சொன்னவங்க எல்லாரும் நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட உள்ள வந்துட்டு இருக்காங்க சார். சூப்பர். நம்மளுடைய வேலெட்டுக்கு பணம் வர வர அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாயினே இருக்கு சார். அருமை அதுதான் சார் அருமை. ஜிபிடி. அடுத்த மீட்டிங்ல அதனால இன்னும் ஒரு 10 ஐடி எடுத்து வரோம் சார் அடுத்த வாரத்துக்குள்ள. எடுத்துட்டு வாங்க. உங்க ஐடியா எனக்கு கொஞ்சம் வந்து பேக்கேஜோ பெரிய பேக்கேஜா ட்ரை பண்ணி பெரிய பேக்கேஜ் எடுங்க நீங்க. ஓகே சார், ஓகே சார். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நம்ம கூட வரவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு சரி ஷேர் பண்ணியிருக்காரு அதுல நம்ம ஒரு பாதியாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சி எடுப்பாங்க. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 2400 போட்டிருக்கிறதுனால தான் அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா யோசனை பண்ண 300 600 150 அவங்க எந்த விதமான தயக்கம் இல்லாம உள்ள வராங்க. அதனால உங்களுடைய பேக்கேஜை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுங்க. அந்த உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பூரா நம்ம வந்து ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தேவையில்ல. கரெக்டா நம்ம ஐடி போடுறது 15 மாசம் 80 கோடி கம்பல்சரி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிளான் இருக்கு. பக்கத்துணையா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே இருக்கு. ராஜா சார் இருக்காரு, மோகன் சார் இருக்காரு, அருணாச்சலம் இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம நாராயண் சார் இருக்காரு. எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். ஓகே சார், ஓகே சார். பண்ணிடலாம் சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். சார் வேற ஏதாவது கருத்து ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா பண்ணலாம். சார் தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். சரிங்க சார், முடிச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நாராயண் சார் சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் சார். சரி சார். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா கோடீஸ்வரருக்கும் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளராகிய நானும் மற்றும் அருணாச்சலமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வார வாரம் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி யாருன்னா ராஜா சார் அண்ட் மோகன் சார். அதாவது ஒரு என்கரேஜ் பண்றது தான் ஒருத்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அதை கரெக்டா பண்றாங்க. அப்புறம் ஜெய்சீலன் சார் வந்து பேசினாங்க. அப்புறம் கணேசன் சார் நான் பேசுங்கன்னு சொன்ன பேசல. ஆனா இப்ப உற்சாகமா பேசினாரு. அப்புறம் பார்த்ததான் சரி அந்த ஒரு ஆர்வம் வந்து விட்டது. ஏன்னா நீங்களும் ஒரு நாள் இதுல கிளாஸ் எடுக்கணும். எல்லாருமே நான் எதுக்கு அமைதியா இருக்கேன்னா நான் ஏற்கனவே நிறைய இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நான் அதிகமா பேசுறது இல்லை. ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு அல்லது முடிவு அது மட்டும் பேசுறேன். இந்த ஜிபிடி அதை பத்தி கேட்கணும்னா நானும் எப்படி மோகன் சார்கிட்ட 6 மாசமா அவர் கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி நானும் ஒரு 10-15 நாள் இவர்கிட்ட கேட்டேன். கேட்டுட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா ஒரு 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 எந்த ஒரு இடமும் பண விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்க பணத்தை வந்து நம்ம பணத்தை இழந்தா கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்மளை நம்பி வர்றவங்க நம்ம கேரண்டியா இருக்கணும். அது இந்த இடத்துல இருக்கு. இப்ப நானும் 1 மாசம் ஆக போது இந்த 8ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் மாசம் முடியுது. அதுல நான் என்கேஷ் பண்ண பிறகுதான் என்னோட ஸ்பீடை கூட்ட முடியும். ஏன்னா அது வேற அவங்க நீ வாங்கினியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஒரு 30 நாள். எப்போதுமே காலங்கள் கனியும் வரை நம்ம காத்திருக்க தான் செய்யும். பொறுமை சொல்லியிருக்காங்க. பொறுமை இருந்தால் பூமி ஆளும், பொறுத்தார் பூமி ஆளுவான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இயக்கமை பொறுமையாதான் போகும். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கணும், நாளைக்கு கார் வாங்கணும், நாளை கழிச்சு பங்களா வாங்கணும் நம்ம எண்ணமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செங்கலா வச்சாதான் அது மாளிகையா ஆகும். அது நம்ம கனவு மாளிகை நினைவு மாளிகையா மாறும். இந்த ஜிபிடி ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்கு. 11 ஸ்டெப்பு போற வரை நம்ம பொறுமை வேணும். அப்பதான் நம்ம அந்த ஒரு இப்போ ஓட்டப்பந்தயம்னா அந்த எல்கையை போய் தொடணும். அந்த எல்கையை தொடர்றதுக்கு நம்ம ஒரு நாள்ல தொட முடியாது. இந்த ஒலிம்பிக்ல போய் வின் பண்றாங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லா அதை ஓடி 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 பழகிதான் அவங்க வின் பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஜிபிடி போட்டை நல்லா கத்துப்போம். நிறைய டெக்னாலஜி இதுல நம்ம வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்றது ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து முதல்ல மொபைல் வரும்போது ஆண்ட்ராய்டு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னாங்க. நம்பர் போன் வச்சிருந்தோம், ஆண்ட்ராய்டு வந்தது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டுல அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. அது மாதிரி கரன்சி நம்ம ரூபாயை என்ற கடைசி ஜென்ரேஷன் நம்மளா தான் இருப்போம்னு நினைக்கிறேன்.
நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் ரூபாய் எண்ண மாட்டாங்க, எல்லாம் செல்போன்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டெக்னாலஜி நம்ம வந்து கத்துப்போம். நம்ம கத்துக்கிறதும் இல்லை, நம்ம சம்பாதிக்கணும். இந்த உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்தோட எல்லோருமே கோடீஸ்வரர் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருணாச்சலம் சாருக்கு மற்றும் எங்க லீடர்ஸ் லெஜண்ட் ஃபார் ராஜா அண்ட் மோகன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இங்கு எல்லோரும் இன்னைக்கு கலந்து கொண்ட எல்லா கோடீஸ்வரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், கலந்துக்கிட்ட அத்தனை பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி. நான் வந்து உன்னை கூப்பிட்டனே. தேங்க்யூ Thank you சார், sir, தேங்க்யூ. நன்றி sir, குட் நன்றி நைட் sir. சார், குட் நைட். சார் ராஜா குட் சார் நைட், தேங்க்யூ குட் சார், நைட். எல்லா லேடிஸுக்கும் நன்றி. குட் நைட், குட் நைட். ஓகே சார். யாருக்கு அது அப்பாக்கா? நீ அப்படியா? நல்லது கொடுத்து. மணப்பாலம் மதியம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட் மா.